வணக்கம் சாமி சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க சாமி எல்லாம் வந்துட்டாங்க. வந்துட்டுங்க. அப்பா நல்லா செதறிடுச்சு. அவங்க அப்பா சத்தம் கேட்டேன்னு முழிச்சாச்சு அருவுக்குட்டி. அன்றைக்கி வீடியோ கால் பண்ணதுக்கு எப்படி அழுகாச்சு ஏங்க சாமி அப்பாட்டன்ட்டு சமாளின்றக்குள்ளே போதும் போது நான் பாருங்க. சாமி சிறப்பாக கும்பிட்டு வந்து சாப்பாடுக்கு உட்காந்தாச்சு. சாம்பார், பொடலங்காய், தயிர், ரசம். சொல்லி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பார்த்திங்கன்னா இத்தனை நாளாக நான் வந்து சாமி மலைக்கு போனதுக்கப்புறம் வீடியோவே எடுக்கலை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாமி வராங்க. இப்போ பார்த்திங்கன்னா நைட்டு வந்து பாருங்கள் 12:40 ஆயிடுச்சு. தெரியுதா? 1 மணி போகுது. இப்போ தான் வந்து சாமி வரப்போகிறாங்க. ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க 50 கிலோமீட்டர் இருக்குப்பா, நாங்கள் வந்துடுவோம், நீங்கள் தூக்கம் வந்தால் தூங்குங்க, நான் வந்துடுறேன்னு சொன்னாங்க. இல்லை சாமி நான் முழிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். எங்கள் தம்பி குட்டி ஆதிக்குட்டி தூங்கிட்டு இருக்காரு. இது வந்து எங்கள் அக்கா பொண்ணு பாப்பா. சாமி மலைக்கு போயிட்டனால வந்து 4 நாளுக்கு துணைக்கு பாப்பா வந்து படுத்துட்டு இருந்தா. பாருங்கள் சாமி இந்நேரம் வரேன்னு சொன்னதுக்காக கை காமிச்செல்லாம் கழுவி ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே கருப்பு சாமியில் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக இருந்துச்சுங்களா, விளக்க அணைக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டே எரிய விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தேன். எண்ணெய் தீர மட்டும் ஊற்றி வச்சுட்டு இருந்தேன். சரி சாமி நீ வந்துடுவாங்கல்ல, அதனால் ஏன் விளக்க குளிர் வைக்காட்டி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தேன். பாருங்கள் கருப்பு சாமி வந்து இவ்வளோ நாளாக இங்கே வாசலில் இந்த இடத்துல தான் வச்சுருந்தேன். இங்கே வச்சு விளக்கு போட்டு தினமும் சாமி கும்பிட்டுருந்தேன். இப்போ வந்து இவங்க வராங்கங்கிறதுக்காக இங்கே வந்து தேங்காய் உடைப்பாங்களாமாங்க. அதனால் கோலம் போட்டு கருப்பு சாமி எடுத்து வச்சு அகல் விளக்கு உணர்த்தி சாம்பிராணி வச்சு வச்சுருக்கேன். பாருங்கள் இதான் சாமி வருவாங்க, பார்க்கலாங்க. இங்கே பாருங்க பக்கத்தில் பூர்ணி அக்காவும் வந்து அவங்க வீட்டில் 3 சாமிங்க, அவங்களும் வர்றதுக்காக வெயிட்டிங். பாருங்கள் இவங்களும் கருப்பு சாமி வச்சு பூ வச்சு விளக்கு போட்டிருக்காங்க, கோலம் போட்டு. இந்த அக்கா தான் சொன்னாங்க கோலம் போடுமா, கருப்பு சாமி எடுத்து வெளியே வைமா, வந்துட்டாங்க அப்படின்ட்டு. என்னக்கா பிளாக்காக தெரியுறீங்க? இருக்கிறது தானே தெரியுங்கிறீங்களா? உண்மையாலுமே ரொம்ப பிளாக்காக தெரியுதக்கா. சாமியெல்லாம் இன்னைக்கு வராங்க, வந்துட்டாங்க. ஆமாங்க 5 நிமிஷத்தில் வந்துடுவாங்க. ஆமாம், அதனால பரபரப்பாக இருக்கிறோம். வீடியோ எடுத்துகிட்டு போய் எங்கள் சாமி வருங்க 5 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி 5 கிலோமீட்டர் சாமி இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போடுறாரு. ஆமாம் அதனால ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவாங்க. ஆமாம் சாமியெல்லாம் எடுத்து வச்சுட்டு ரெடியாக உட்காந்துட்டுருக்குறோம். குளிர் வேற கூட்டிகிட்டு வர்றதுக்காக அங்கே முன்னாடி போகணுங்க. போயிட்டு வந்து மீதியை நாளைக்கு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாங்க. எல்லாரும் நாளைக்கு சாமி வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க. ஆமாம் சாமி போகிற வீட்டுக்கு வந்துருங்க. இங்கே பாருங்க தண்ணி காஞ்சிட்டு இருக்குது. அடுப்பு சவுண்டு இப்படி பர்றன்னு கேட்டுக்குது. பாருங்க எவ்வளோ பெரிய சட்டியில் தண்ணி ஆகி வச்சுருக்காங்கன்ட்டு, 3 சாமிகளுக்கு வேணும்ன்ட்டு. இங்கேயும் தம்பி தூங்கிட்டு இருக்கிறான். வணக்கம் சாமி சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் சாமி எல்லாம் வந்துட்டாங்க. வந்துட்டுங்க. பாருங்கள் சாமி வந்தாச்சு. வாங்கிட்டு வந்த பொருளெல்லாம் அப்படியே வச்சுட்டு இங்கே பாருங்க சூடை பற்ற வச்சுருக்கோம். இது ஆனதுக்கப்புறம் தான் தேங்காய் உடைச்சிட்டு சாமி உள்ளே வரணும். பா நல்லா செதறிடுச்சு. வாங்க சாமி. அவங்க அப்பா சத்தம் கேட்டேன்னு முழிச்சாச்சு அருவுக்குட்டி. அன்றைக்கி வீடியோ கால் பண்ணதுக்கு எப்படி அழுகாச்சு ஏங்க சாமி அப்பாட்டன்ட்டு சமாளின்றக்குள்ளே போதும் போது நாய் போச்சுங்க. செல்லக்குட்டி பாருங்க, ஆதிக்குட்டிக்கு எவ்வளோ பெரிய லாரிங்க வருங்க, வெயிட்டாக இருக்குதுங்க. நல்லா அப்பா சாமி இன்னும் வெயிட்டு. வருவாருங்க தூக்கத்தில் முழிச்சிட்டு உட்காந்துட்டேன். எங்கள் அப்பா பலூன் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தார், எடுத்து போட்டு ஆட்டத்தை பாருங்க. இந்நேரத்தில் மணி 1:30 தங்கம். இருமுடி கை கருப்பு சாமி கொண்டு வந்தாச்சு. மாலை வந்து தம்பி கையாலேயே கழட்டிட்டாங்க. காய்ச்சாத பால் இல்லை அப்படின்னாங்காட்டின்னு மஞ்சத்தூளில் போட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. போட்டு வச்சாச்சு. சாமி குளிச்சிட்ருக்காங்க. வந்தோடனே அடுத்தடுத்து வேலையை பார்க்கலாங்க. இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய பலூனுங்க. இது ஒன்று சாமி ஊதி வச்சுட்டு அப்படியே இது பத்தாதுங்களாமா, இன்னும் பெருசாக வரும். அதாங்க அதுதான் நீங்கள் இப்போ ஊதி போட்டிருக்கிறீங்கள, இதை வச்சு விளையாடாமல் இருக்கிற அத்தனை பலூனையும் ஊதுங்கிறேன். எனக்கு காது வழியே வந்துட மாட்டேங்குதுங்க. இந்த வெள்ளம் போதுமா? இந்த வெள்ளம் இதில் இருக்கிறது போட்டாலும் போத மாட்டேங்குது. எங்கேங்க காட்டுங்க. வெள்ளம்
இது அச்சு வெல்லம் பாருங்க. சாமி வந்து குளிச்சுட்டு வந்துட்டு இருமுடி பையை வந்து பிரிச்சுக்கிட்டு இருக்காரு. காலையில் தான் இன்னும் பொங்க வச்சு எல்லாம் படையல் வச்சு சாமி எல்லாம் கொஞ்ச நேரம் தீபேரி விட்டுட்டு பண்ணணுங்க எல்லாமே. என்னப்பா ஆதி இதுங்களாமா இதெல்லாமே பார்த்து ஆதி இது இங்கே வருங்க. இந்த வாத்து முழுன்னு இருக்குது, தொட்டாலே என்னமோ மாதிரி இருக்குது. ஆனால் கலர் அழகாக லைட் எரியுதுங்க இப்படி அடித்து விளையாண்டோம்னா. இது அழகாக இருக்கலாமா? தூக்கி போடுறத பாருங்க. தூக்கி வீசிட்டு பாவம் எப்பேற்பட்ட ஆளு நீயே. விளையாடு. அவன் விடிஞ்சிருச்சுன்னு நினச்சிட்டு என்ன நாட்டம் போட்டுக்கிறான் பார்த்தீங்களா சாமி? விளையாடுங்க. தூக்கம் வர வரைக்கும் நீ விளையாடு. பாப்பா விழுந்துருச்சு. பாப்பா விழுந்துருச்சு. ஆமாம். இவன் மன்ற அளப்பறை பாருங்க. பாப்பா தூங்கிட்டு இருக்கிறா. அவளை இங்கே வான்னு கத்திட்டு இருக்கிறான். தூங்கு சாமி, மணி வர்றா 2:10 2:30 இந்த 2:10 போச்சு. தூங்கு சாமி. இங்கே வருங்க. இதையை பிரித்து இவ்வளோ நேரம் இதையை ஓட்டிகிட்டு விளையாண்டுட்டு இருந்தான். இப்போ படுத்துட்டு டிவி போடுங்கிறான். அது காயத்ரி டிவி போடுங்களாமா. தூங்கலாம் சாமி, தூங்கலாம். காரு ஏறி கொந்து அக்காட்ட போகாத, பின்னாடி வா, விழுந்துடாத, மெதுவா. நல்லா ஹெவியாக இருக்குதுங்க இந்த லாரி டிப்பர். ஒரு ஆள் ஏறினா கூட உடையாதுங்க, பயங்கர வெயிட்டாக இருக்குது. எப்படி ஓட்டிகிட்டு இருக்கிறாரு பாருங்க, நேரங்காலம் இல்லாமல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நைட்டு 2:30 மணிக்கே வந்து எல்லா வேலையும் முடிச்சு வச்சாச்சு. சாமியோட வேட்டி, பெட்ஷீட்டு, இருமுடி பை எல்லாமே வந்து அலாசி போட்டாச்சுங்க. என்னை காலையில் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு சாப்பாடெல்லாம் சாமி விரதம் வர்றதுக்காக அதெல்லாம் செய்யணுங்க. ஏதோ வாஷிங் மிஷின் இருந்தாங்காட்டின்னு இப்போவே எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. ஆதிக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே டிவி பார்த்துட்ருக்காரு. புள்ள பார்த்து கூவாமணி பார்த்துன்றது பாட்டு ஓடிட்டுருக்கு. சாமியும் போயிட்டு படுத்துட்டாங்க. பாவம் டயர்டாக இருப்பார். காலையில் எழுந்திரிச்சு தான் இன்னும் மற்ற வேலைகளெல்லாம் செய்யணும். இப்போ 2:30 இன்னும் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் முழிச்சிட்டு இருந்தோம்னா போய் படுக்கிறக்கே அவ்வளோ நேரம் ஆகிட்டு தூக்கம் வர்றதுக்கு. 2 மணி நேரம் முழிச்சிட்டு இருந்தோம்னா கையோடு எந்திரிச்சு குளிச்சுட்டு சமையல் வேலையை பார்க்கலாம் ஆரம்பிச்சலாம் மாட்டிருக்குதுங்க. அப்படி இருக்குது இப்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சாமி வந்ததுலேருந்து என்னென்ன பண்ணமோ அதெல்லாம் உங்களுக்கு விளாக் எடுத்துருக்குறேன். அப்புறம் அரண்மனை பிரசாதம், நேந்திர சிப்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய வாங்கிட்டு வந்திருக்காங்க. நாளைக்கு வந்து நம்ம நாளைக்கு இல்லாட்டி நாளான்னைக்கு போயிட்டு நம்ம ஃபேமிலி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு பார்த்துட்டு வரலாங்க. பிரசாதமெல்லாம் கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நைட்டு தூங்குறக்கே வந்து 3 மணி பக்கம் ஆயிடுச்சு. அதனால் காலையில் எழுந்திரிக்கும் போது ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க. 7:45 எழுந்திரிச்சேன். எழுந்திரிச்சோடனே சுடு தண்ணி போட்டு குளிச்சுட்டு வந்துட்டு சமையல் வேலையை ஆரம்பித்தேன். ஆமாங்க சாமி, அப்போ அது தப்பு என்னோடது இல்லைல்ல சாமி. அது நான் என்ன பண்ணுறது, அவனுக்கு மிஸ் பண்ணிட்டா நீ தான் போன அரை மணி பேசிக்கிறா. அவ்வளோ கோவப்படுறாருங்க கிளம்பும்போது. ஆமாம், அது அங்கே கொடுக்கணும் ஆசையை நானும் சரி சர்ப்ரைஸாக ஆர்டர் பண்ணால் அங்கே போய் கேட்டால் இல்லைங்கிறாங்க. இவங்களுக்கு 2 தடவை ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்லியிருந்தா நான் எதுக்கு கோவப்பட்டுருக்க மாட்டேன். சொல்லலாம் மட்டும் தான். நான் வந்து அந்த அன்னைக்கு நாங்கள் நைட்டு சாமிக்கு சாப்பாடு நம்ம வீட்டில் செய்கிறோன்னு சொல்லியிருந்தோங்களா. அந்த சாயந்தரம் அந்த அவசரமாக வந்துட்டு செஞ்சுட்டு இருந்தேன். சாமி வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நாங்கள் 8 மணிக்கு தானே எப்படி சாப்பிடுவாங்க. சாமி வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, நாங்கள் 6 மணிக்கே வாய்க்காலில் குளிச்சுட்டு வந்துடுவோம், 7 மணிக்குள்ளே எங்களுக்கு டிஃபன் ரெடி ஆயிடணும், வந்தோடனே சாமி வந்துட்டு சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் பைனாப்பிள் அது இதுன்னு வாங்கிட்டு வந்து கேசரிக்கு சாம்பாருக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அதனால அந்த அவசரத்தில் கால் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அட்டன் பண்ணி சொல்லிவிட்டு சரி எப்போவுமே அந்த கடையில் கொடுத்துட்டு போக சொல்லுவாங்க. சாமி வீட்டில் இருந்தால் போய் வாங்கிட்டு வந்துடுவார், இல்லைன்னா அந்த மளிகை கடையில் கொடுக்க சொல்லிடுவார். அதே மாதிரி நானும் அந்த கடையில் கொடுக்க சொல்லிவிட்டு அவங்க கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க கொண்டு வந்தவங்க. சரின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அந்த அவசரத்தில் சாமிகிட்ட வந்து நான் சொல்லாமல் மறந்துட்டேன். காலையில் அவர் டெலிவரி ஆயிடுச்சுன்னு மெசேஜ் வந்திருக்கிறத பார்த்துட்டு தான் எங்கிட்ட கேட்கவும் ஒரு கோவம் வந்துருச்சு. ஐயோ சாமி, எங்களை சொல்லியிருந்தா அவன் மேலே தான் கோவப்பட்டுருப்பேன். சொல்லி போட்டு கொடுக்காம போய்க்கிறான் பாரு. சொல்லாமே விட்டதுனால தான் எனக்கு கோவம். இன்னைக்கு போய் பார்த்தா நீங்கள் கேட்டு போன மறாத நாள் கொண்டாந்து கொடுத்தாங்க. ஆனா பாவி. ஸோ நான் இனிமேல் வந்து மறக்கக்கூடாது, அதுதான் நான் சொல்கிறேன். எல்லாத்தையுமே சொல்லிடுறோன்னு பாருங்க. இப்போ என்னென்ன சமைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து சாமி அங்கேருந்து கொண்டு வந்த அரிசியில் வந்து பொங்கல் வச்சாச்சு. சக்கரை பொங்கல், தேங்காயெல்லாம் கொண்டு வந்தது எல்லாத்தையுமே துருவி போட்டாச்சுங்க.
அடுத்து பார்த்திங்கன்னா சூடாக சாப்பாடு வச்சாச்சு. பாருங்க, புடலங்காய் பொரியல், அப்புறம் முருங்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். முருங்காயெல்லாம் ரேட் அதிகங்க. ஒரு முருங்காயே 20 ரூபாய்ங்களாமா. சரி, முருங்காய் போட்டு, ஐயோ கை வேறு ஒரு கையில் சூடாக வேறு இருக்குதுங்களா, அதெல்லாம் மாறி போச்சு. கேமரா வேறு இருக்குது, குழைய போயிடுச்சு. பாருங்கள், முருங்காய் சாம்பார் வச்சாச்சு. ஒரு காய் 20 ரூபாய்ங்களாமா. அடுத்து பார்த்திங்கன்னா சூடாக ரசம், தக்காளி ரசம் வச்சாச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது நேற்று தயிர், இது வந்து பெற போட்டாச்சு தயிர். இதுதாங்க நம்ம வீட்டில். இந்த சாமி வந்து இருங்க, அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். சமையல் வேலை முடிஞ்சு. இந்த சாமி வந்து குளிச்சுட்டு வந்தாருன்னா நேற்று அவர் வாங்கிட்டு வந்த பொருளெல்லாம் வந்து ஐயப்ப சாமி முன்னாடி வச்சு பூஜை போட்டு சாமி கும்பிட்டு சாப்பிட்டாச்சுன்னா விரதம் முடிஞ்சுதுங்க. அவ்வளோதான். வாங்க பார்க்கலாம் என்னென்ன பண்ணுறோம். பாருங்க, துறை வண்டி மேலே ஏறி வந்துட்டு இங்கே வாடான்னா கம்முன்னுறாமா. கீழே இறங்குங்க சார். ஏம்மா எங்கம்மா போகிற? அப்பா போய் குளிக்கிட்டோம், சாமி கும்பலாம். அது அடுத்த செகண்ட் எப்படி அழுகு வருது இதில். ஆமாம், அழுகாச்சு. வா சாமி போகலாம், உள்ள போகலாம். சின்னுங்களை பாருங்க, சின்னுங்களை பார்த்தீங்களா? சீங்காய் கிளம்பியாச்சா? வரட்டான்ட்டு கிளம்பிடுவீங்க. சரி, ரவுண்டு போயிட்டு வாங்க. பாருங்க, சுடுதண்ணி வச்சாச்சு, போய் குளிங்கன்னா ஒரு பேச்சுக்கு நான் சொன்னேன், இந்த பலூன் வந்து பெருசாக அவங்க ஊதுனா பெருசாக வருது, நம்ம ஊதுனா சின்னதாக வருதுன்னாரு. காத்தடிக்கணும், காத்தடிக்கிற மிஷின்லன்னா எடுத்து வச்சு காத்தடிச்சுட்டு இருக்கிறாரு பாருங்க. ஓ ஆண்டவனே, குரங்கை கட்டிட்டு நின்று நீ மேனேஜர் வேலை வாப்ப நீ. அப்பா அது ஓ பார்த்தாலும் பயமாக்குது. அதுதான் ஆதிக்குட்டி உட்காந்தாச்சு, பட்டறை போட்டாச்சு. இவர் வாருங்க போதுன்னு சொல்ற, இன்னும் விட்டுட்டேக்கிறாரு. வெடிச்சிருமோன்னு வேற பயமா இருக்குது. அடுத்த பலூன் அவர் ரெடி ஆயிட்டாரு. ஓடிடு ஓடிடு, பயந்துட்டியம்மா. என்னம்மா கொஞ்சம் வேணாம் சாமி, பயக்கிறோம். போதும், நீங்க என்ன அடிக்காதீங்க, பயமாக்குது. அத கத்து போயிடுச்சு. காயமே வெறும் பொய்யடா, கட்டடைத்த பையடாங்கிற மாதிரி பலூன் படுத்துருச்சு. பாத்துங்க. நீ வேறு போய் எப்படி கொண்டுக்கிற நான் ஐயப்ப சாமியாட்டா காஞ்சனா வார பைத்தியமே. நான் ஐயப்ப சாமி சொல்ற, நீ காஞ்சனாங்கிறியா பையனா? கிருஷ்ணர் எல்லா சாமி நீ தான். சாமி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே படைச்சி வச்சாச்சு. வாங்கிட்டு வந்தது எல்லாத்தையுமே சாமியும் சிறப்பாக கும்பிட்டாச்சு. பாருங்க, சாமி கும்பிட்டு வந்துட்டு சாப்பிட்றக்கு வந்தாச்சு. நான் அந்த விளாக் முடிச்சிடலான்ட்டு சாமி நைட்லேருந்து எடுத்தேன்ல. பாய். பாருங்க, சாமி சிறப்பாக கும்பிட்டு வந்து சாப்பிட்றக்கு வந்தாச்சு. தயிர் ரசம் சொல்லிட்டேங்க. வாங்க சாப்பிடலாம். சாப்பிடலாம் சாமி சொல்லுவாங்க. என்ன பண்ண முடியும், அது அப்படியெல்லாம் ஏதோ ஒன்று சொல்லிட்டே தான் இருப்பாங்க. இருக்கிறாங்க, அதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியுங்க. சரி சாமி சாப்பிடுங்க. இந்த vlog இதோட முடிஞ்சது. பாய்.